வரீங்களா? நீங்க வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரிந்த ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கதை நமக்கு கொடுக்கிற உத்வேகம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு சில தவறான காரணங்களாக சரிந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் பைஜூஸ் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் ஆப். கிட்டத்தட்ட கொரோனா சமயத்துல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்த எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பைஜூஸ் ஆப். சோ இந்த பைஜூஸ் உடைய வளர்ச்சி என்ன, வீழ்ச்சி என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முழுசா அந்த வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. பைஜூஸ் நிறுவனத்துடைய சிஇஓ யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரன். இவர் எந்த ஊர் அப்படின்னா கேரளால உள்ள ஆலிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர் தான். இந்த ரவீந்திரனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு பள்ளியில ஆசிரியர்களா இருக்காங்க. சோ அதே பள்ளியில மலையாள வழியில அவர் படிக்கிறாரு. ஏன்னா அவங்க ஒரு மலையாள குடும்பம். சோ இப்படி படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா சிங்கப்பூர் போறாரு. சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாரு. விடுமுறையில ஊருக்கு வரும்போது இந்தியால நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இயல்புலயே கத்துக்கிறதுலயும் கத்துக் கொடுக்கறதுலயும் ஆர்வம் உடையவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ரவீந்திரன். சோ அதனால நண்பர்களுக்கு சொல்லி தராரு கேட் எக்ஸாமுக்கு. அவர் வந்திருக்கிறதோ வெளிநாட்டுல இருந்து விடுமுறைக்கு இந்தியாவுக்கு. சோ நண்பர்களுக்கு சொல்லி தராரு. அவருக்கு ஒரு ஆசை வருது, நம்மளும் இந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா 2 முறை அந்த கேட் எக்ஸாம் எழுதுறாரு. 2 முறையிலுமே 100% தேர்ச்சி பெற்று நேர்காணல் வரையிலும் போறாரு. இருந்தாலும் அவருக்கு எம்பிஏ படிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. சோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ நல்லா சொல்லித்தர, நீ நல்லா கத்துக்கிற, அதனால நீ இந்த மாதிரி கேட் எக்ஸாமுக்கு நீ ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்க, இருந்தாலும் டியூஷன் சென்டர் நடத்த போற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு விமர்சனம் எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் அவர் கேட்கல. அவருடைய நண்பருடைய மொட்டை மாடியில கிட்டத்தட்ட 10க்கு 10 இருக்கக்கூடிய மொட்டை மாடியில டியூஷன் சென்டர் நடத்துறாரு. எதுக்கு அப்படின்னா எம்பிஏவுக்கான நுழைவுத் தேர்வுக்கு. சோ இந்த ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேட் எக்ஸாமுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால கேரளால இருந்து பெங்களூர் போறாரு. இவரு நடத்த ஆரம்பிச்ச உடனே மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கு, அடுத்த வாரத்திலேயே 2 மடங்கு ஆகுது. அதாவது மாணவர்கள் அமர்றதுக்கான இருக்கை கிடையாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கிரவுண்ட்ல வச்சு இவர் பாடம் நடத்துறாரு. இவரால நிறைய பேர் நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுல வென்று நிறைய பேர் எம்பிஏ இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் உருவாகுது. நம்மளே ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2011ல திங்க் அண்ட் லேர்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. சோ அந்த நிறுவனத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா போட்டித் தேர்வுக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது அவருடைய மோட்டோ அப்படிங்கிற மாதிரி இருந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட இவருடைய மாணவர்கள் 41 பேர் எடுத்துக்கிட்டு இந்தியா ஃபுல்லா பைஜூஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவி மாணவர்களுக்கு வகுப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நல்ல வளர்ச்சியில போயிட்டு இருக்கு நிறுவனம். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க, முதலீடு பண்றாங்க. இந்த நிறுவனம் ஜீரோல இருந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பல கோடி அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த அடுத்து 2020-21 கொரோனா காலகட்டத்துல நம்ம உலகமே முடங்கி கிடந்துச்சு, பள்ளி கல்லூரி எல்லாம் முடங்கி கிடந்த காலகட்டத்துல இவருடைய அந்த பைஜூஸ் நிறுவனம் அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து அதிகமான லாபத்தை ஈட்டுச்சு. பள்ளி திறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நிறைய இடத்துல வாடகையே கிட்டத்தட்ட கோடி கணக்குல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மந்த்லி. சோ இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் பள்ளிகள் திறந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கான மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த பைஜூஸ் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சோ இதனால இருக்க டவுன் ஆகுது. அப்புறம் 23 இன்கம் டாக்ஸ்ல விதிமுறைகளுக்கு மீறலா செயல்பட்டது அப்படிங்கறதுனால சொல்லி நிறைய கோர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பைஜூஸ் கழிச்சாங்க. சோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பைஜூஸ் நிறுவனம், அதாவது உச்சத்துல இருந்த பைஜூஸ் நிறுவனம் இப்ப ரொம்ப டவுன் ஆகி 0 லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுதான் பைஜூஸ் நிறுவனம் அடைந்த வளர்ச்சியும் வீழ்ச்சியும். சோ இந்த பைஜூஸ் நிறுவனம் நமக்கு கற்றுத்தர பாடம் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும். அந்த வளர்ச்சியிலையும் வீழ்ச்சியிலையும் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சோ அதனால எப்படி இரவு பகல் ஏற்படுதோ அதுபோல மனிதர்களுக்கும் நல்ல காலமும் இருக்கும், கெட்ட காலமும் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம வரணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.